கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அவனுடைய 39வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேருக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? படித்தவர்களின் முன் படிக்காத நான் என்று பேச விரும்புகிறேன். கோலியாத்துக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல யுத்தம் தெரியும். ஏன்னா அவனை பார்க்கும்போதே நல்ல ஹைட்டாக இருக்கான், நல்ல வெயிட்டாக இருக்கிறான், நல்ல ஒரு ஜிம் பாடி மாதிரி இருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு யுத்தமே பண்ண தெரியாது. படித்தவர்களின் முன் யுத்தம் தெரிந்தவன் முன் யுத்தம் தெரியாத ஒரு தாவீதுக்கு யுத்தமே தெரியாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்ட போது கூட அதை அவன் களைந்து போட்டான். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னான். இன்னைக்கு எல்லாம் தெரிந்தவர்களை தோற்கடிப்பது யார் தெரியுமா? எதுவுமே தெரியாமல் இருக்கிற நீங்களும் நானும் தான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், எனக்கு படிக்க தெரியல பிரதர், எனக்கு பாட தெரியல பிரதர், ஆஃபீஸில் இந்த வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க பாரு. உனக்கு தெரியலனாலும் தாவீதுக்கு பின்னாடி ஒருவர் எல்லாத்தையும் அவனுக்கு தெரிய வச்சுக்கிட்டே இருந்தார். அவன் தாவீது நிமித்தம் கோலியாத்து விழுந்து போனது மாதிரி உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், உனக்கு படிப்பு ஏறாமல் இருக்கலாம், நீ பெரிய அழகு இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஹைட்டாக இல்லாமல் இருக்கலாம், வெயிட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல வரேன், இதெல்லாம் தெரிந்தவன் ஒன்றுமே தெரியாதவனுக்கு முன்பாக தோத்து கொண்டு இருக்கிறான். இங்கே நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குறான், எப்படி பிரதர் இவ்வளோ வீடியோ எடுக்கிறீங்க, எப்படி பிரதர் இப்படி மீட்டிங் எல்லாம் நடத்துகிறீங்க, பெரியவங்களால் கூட முடியலையேன்னு. நான் ஒன்று சொல்லவா, என் திறமையால் நான் எதெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையை நம்பி நின்று எனக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்ன கோலியாத்தெல்லாம் தலை துண்டாக விழுந்து கிடக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே தெரியலை, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறையா? இந்த எக்ஸாமை எழுத தெரியலை, ஸ்கூலில் படிக்கிறது மண்டையில் ஏற மாட்டுக்கு, என்ன ஒரே டென்ஷனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா? கவலைப்படாத, கர்த்தரை நம்பி நீ நின்னா எல்லாம் தெரிந்தவர்களையே உனக்கு முன்பாக தோற்க பண்ணுவார். அது என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.